உள்ள உருகி நீங்கள் கூப்பிடுங்க. நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆத்தா ஈஸ்வரி தாய், நத்தத்து மாறி தாய், ஏழைக்கு இறங்கினம்மா, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய், இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த விட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, துன்பமே வாழ்க்கைன்னு வந்த என் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும். அவள் உள்ளத்தில் என்ன நினைச்சு இந்த காணிக்கை வச்சுக்கா வாய்ட்டு கூப்பிடணுப்பா. நீங்கள் கூப்பிடுங்க. ஆத்தா ஈஸ்வரி மாறி தாய், ஏழைக்கு இறங்கி வா, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி ஆத்தா தாய், என்னை பெற்ற ஆத்தா ஈஸ்வரி, என் மகளுக்கு நல்லவா கொடுக்க வரணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். மன நிம்மதியில் மன நிறைவுலேன்னு சொல்கிறாங்க. ஆத்தா ஈஸ்வரி தாய், ஏழைக்கு இறங்கி வாத்தா, அந்த குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. ஆத்தா ஈஸ்வரி தாய் வா, என்னை பெற்ற தாய், எனக்கு தெரியாது ஏழை பிள்ளைய வந்து உட்காந்துருக்கோம். ஆத்தா ஈஸ்வரி இறங்கி வாடி, என்னை பெற்றம்மா, எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறிஞ்சிட்டு இந்த மகளுக்கு நல்ல வாக்கு கொடுக்க வரணும். மன நிம்மதியை கொடுக்க வரணும். துன்பமே வாழ்க்கைன்னு சொல்கிற பிள்ளைகளை வாழ வச்சு காட்ட வரணும். ஆத்தா ஈஸ்வரி குரல் கொடுங்கப்பா, உங்கள் குரல் கேட்கணும்ல, நீங்கள் வந்திருக்கன்னு சொல்லணும்ல. பார்த்தா ஆத்தா ஈஸ்வரி என்னை பெற்ற தாய், வாத்தான்னு கூப்பிடுங்க, மனமுருகி கூப்பிடுங்க. ஆத்தா ஈஸ்வரி தாய், ஏழைக்கு இறங்கி வாங்க, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வாங்க வா, என்னை பெற்ற ஆத்தா சத்தியவா கட்டுப்பட்டு வா, இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். எந்த சேவனையாக இருந்தாலும், பில்லி சூனியமாக இருந்தாலும், அங்காளி பங்காளி தொல்லையாக இருந்தாலும், அடுத்த வீட்டு தொல்லையாக இருந்தாலும், யார் தொல்லையாக இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு விலகணும். ஆத்தா ஈஸ்வரி மன நிம்மதியை கொடுக்கவா. ஆத்தா ஈஸ்வரி தாய், எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறிஞ்சிட்டு வாப்பா. ஆத்தா ஈஸ்வரி தாய் வா, எதுவாக இருந்தாலும் என் தாய் அவுத்தறியணும். ஒன்றாலும் முடியாது, கட்டி எதுவுமே இல்லை, வச்ச ஒன்றும் பெரிய இல்லை. ஆத்தா ஈஸ்வரி வா. வாழ்க்கையில நிம்மதியே என்னன்னு கேட்கணும்னு சொல்கிறப்பா. உண்மையா பையா சொல்லுப்பா. வாழ்க்கையில் நிம்மதினா என்னன்னு கேட்கணும். விவரம் தெரிஞ்சது நானும் ஓடி ஓடி உழைச்சதையும் பார்க்குறேன். சரியாப்பா? மனையில் வந்து வச்சு எடுத்து நான் சந்தோஷமாக இருக்கணும், ஒரு நல்ல மனை கட்டணும், நல்லா இருக்கணும், 4 பேர் மாதிரின்னு நானும் போராடிட்டின்னு சொல்லியிருக்கேன். உண்மையா பையா? ஆனால் வாழ்க்கையில் வந்து எந்த சந்தோஷத்தையுமே கையில் அள்ள முடியலை. கையில் சந்தோஷத்தை அள்ளி சந்தோஷமாக இருக்க முடியல. வர்ற வருமானம் மனைக்கு வந்து கஞ்சிக்கே சரியாக போயிடுது. வீட்டு செலவுக்கு வரவுக்கும் செலவுக்குத்தே இருக்குது. நம்ம ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை செஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அது தட்டிக்கிட்டே போகுது. வெற்றியாகணும் நம்ம வந்து நம்புகிறோம். ஆனால் அந்த கும்பிட்ற சாமியெல்லாம் எங்கே போய் நிற்கிறாங்கன்னே தெரியலைங்கிறீங்க. உண்மையா பையா? தெய்வ ஒத்தாசை இருக்குதா இல்லையானே எங்களுக்கு தெரியலைன்ட்டீங்க. வெறே செலவு, தேவையில்லாத செலவு வரும். உண்மையா பையா? வாழ்க்கையில் வந்து மன நிம்மதியை கொடுக்கணும், மன நிறைய கொடுக்கணும். தெய்வத்திட்ட மட்டும்தான் சொல்கிறோம், மனுஷன்ட்டு நாங்கள் சொல்கிறது இல்லை. யார்ட்டையும் 10 காசு கையேந்தி வாங்கினது கிடையாது. உண்மையா பையா? வாழ்க்கையில் நிம்மதியை மட்டும் கொடுறா கடவுளே, நான் கும்பிட்ற தெய்வம்லாம் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா இல்லையா? ஏன் எங்ககிட்ட வந்து பேச மாட்டீங்களா, எங்களுக்கு நல்லது செய்ய மாட்டீங்களான்னு கேட்குறீங்க. இப்போ எல்லாம் உங்களுக்கு எந்த சண்டை சல்லி யாரோடையும் நீங்கள் போட்டதில்லை. உண்மையா பையா? சொல்லுப்பா. இல்லை சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இல்லை, சரியா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து யார் வந்து சண்டையில் வந்து உங்கள் சாமியை வந்து யார் இப்போ முடக்கினதில்லை. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, 1 வருஷ காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு ஒரு பிரச்சனை. ஒரு பங்காளியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சரியா? அவங்க பார்த்த வேலை உங்கள் தெய்வத்தை கிட்ட வர விடலை. தெய்வத்திட்ட ஒருத்தருக்கு வந்து பழிச்சொல் சொன்னீங்களா இல்லையா? அந்த பழிச்சொலுத்தேன். சரியா? அதுக்கு பின்னாடி வந்து விரைய செலவும் தெண்டை செலவுந்தே வருது. தெய்வம் எங்கே நிற்கிதுன்னு கேட்குறீங்க. கோயிலுக்கு போக கூட உங்களுக்கு மனசில் இப்போ நிம்மதி இல்லை. தெய்வத்தை மன உருகி கும்பிட முடியலை உங்களால். இன்றைக்கி தெய்வத்தை கும்பிட்டு நம்ம நல்லா இருக்கணும்ல. நம்ம தெய்வத்தை கும்பிட்டுதுக்கு தெய்வம்னு சொல்கிறோம். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் தெய்வம் இருக்குது, பார்த்துக்குருவோம், தெய்வம் இருக்குன்னு கேட்டுக்கிறோம். அந்த வார்த்தையே உங்கள் வாயில் வரும். நாங்கள் மனசில் போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். சரியாத்தா? ஆனால் ஏன் எங்களுக்கு வந்து இன்னமும் வந்து நிம்மதி இல்லைன்னு கேட்குறீங்க. மனசில் நிம்மதி இல்லை. உன் வீட்டில் துண்ணூறு வாசனை வருதாத்தா? சொல்லுதாயி? வருதா? உன் மனையில் துண்ணூறு வாசனை வருதாப்பா? உன் தெய்வம் இங்கே நிற்கிது. என் பிள்ளைகளை வந்து நான் எப்படியானாலும் கட்டி காப்பின்னு சொல்லுது. தெய்வம் இருக்கிறதுனாலேப்பா இங்கே துண்ணூறு வாசனை வருது. நீ உணர்ந்தியாப்பா துண்ணூறு வாசனையே? தெய்வம் நிற்கிதுப்பா. நீ வந்து விலகி நிற்கிதுன்னு மன வழியிலதே இருக்கீங்க. சரியா? கவனிச்சத்து இல்லை, தெய்வ சக்தி இல்லைன்னு நினைக்கிற. ஆனால் உன் மனையில் வந்து துண்ணூறு வாசனை இருக்குது. உன் தெய்வ சக்தி அங்கே இருக்குது. நீ வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தெய்வத்திட்ட மட்டும்தான் வணங்குவ. என்னுடைய கஷ்டம் தீரணுமா அது தெய்வத்தினாலதே முடியும்னு சொன்ன. உண்மையா பையா? சொல்லுப்பா. தெய்வத்திட்டதையும் சொல்லுவேன், வேறு யார்ட்டையும் சொல்ல முடியலை என்னாலேன்னு சொல்லிட்டேன். மன வலி வேதனை நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். கஷ்டமும் வறுமையும் என்னை வந்து விரட்டி அடிக்கிறதுனால நான் யார்ட்டையும் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. செய்கிற ஒரு தொழிலை செஞ்சு நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், அது மட்டும்தான் என்னுடைய ஆசைன்னு சொல்கிறேன். உண்மையா பையா?
உண்மைதான் உண்மைதான். அதை தொழிலை செஞ்சாத்தே நான் வாழ்க்கையில் வந்து வெற்றி ஆகணும். என் கூட பிறந்தவங்களுக்கு பெற்றவங்களுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து தலை நிமிர்ந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். உண்மையா பையாப்பா? உண்மைதான். அவளுக்கு முன்னாடி தலை தூக்கி நான் நிற்கணும். வாழ்க்கையில் வந்து எல்லாமே வெற்றி அடையணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? யார் வந்து என்னை வந்து நீன்னு சொல்லக்கூடாது. நீ சொல்கிற வார்த்தை என்னால் தாங்க முடியாதுன்னு இருக்கீங்க. உண்மையா பையா? பேசுங்க. ஆமாம். சொல்லுத்தா. இந்த மன வழியில் வந்து உட்காந்துருக்கேன் தாயி. உனக்கு தெரியும். நான் வெளில சொன்னாத்தே உனக்கு தெரியுமான்னு கேட்குறியாப்பா? என் கண்ணீரின் கஷ்டத்தையும் உனக்கு தெரியாதா? நான் வந்து உன்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்குறேன். சொல்லுப்பா. நான் சொன்னாத்தே உனக்கு தெரியுமா? நான் எவ்வளோ வழி வேதனையில் உட்காந்துருக்கேன்னு நீ என் தாயாக இருந்து அலைஞ்சிக்கிட்டு தானே இருக்கிற. நீ ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் ரெண்டையும் கலந்து கூப்பிட்டு வர. உண்மையா பையா? அது தெய்வம் உனக்கு இருக்குப்பா. தெய்வம் இல்லைன்னு நினைக்காத. எதா இருந்தாலும் வாழ்க்கையில் தோல்வியே சந்திக்கிறேன்னு சொல்லி மனம் அப்படியே வெறுத்து போய் இன்றைக்கி யார்கிட்ட சொல்கிறது, யார் நமக்கு உதவி செய்வா, எப்படி நம்ம கோட்டை கட்டி வாழ்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து 4 பேர்த்துக்கு முன்னாடி வாழணும்னு நினைக்கிற இடத்துல அசிங்கப்படுறோமே, நம்ம நல்லா வாழ்ந்துட மாட்டாமா? ஊர் விட்டு ஊர் போய் தேசம் விட்டு தேசம் போய் காலம் பூராமே கஷ்டப்பட்டுட்டேன். இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு இன்னமும் காலம் இருக்கான்னு கேட்டியா இல்லையா? அதை மட்டும் சொல்லுப்பா. இப்போ கேளு, இந்த தாயிட்ட கேளு, இந்த வரத்தை கேளு. நீ கேட்டு வந்த வரத்தை கேளு. கேளுப்பா. நீ கேட்டு வந்த வரத்தை கேளுப்பா. அந்த தாய் தெரியும் வரம்மா. எங்களுக்கு சொந்தமாக இன்னும் மனம் வேணும் ஊரில். அதைத்தேனே தாய் சொன்னி. இன்னும் ஒரு மனை கூட கட்ட முடியாமல் இருக்கேன் தானே சொன்னி. அதை நீ கேட்குறேன்னு சொன்னி. இந்த தாய் உனக்கு தரத்தேனே போறீ. ஒரு ஆண் குழந்தை. நான் வந்து உனக்கு ஒரு மனையும் குடியிருக்க குச்சு, நிரந்தரமான குச்சு ஆண் வாரிசு வேணுங்கிற. சரியா? அதுக்கடுத்து நீ கேட்குறது என்னென்னா 4 பேர்த்துக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து வந்து போகணும்னு கேட்குறேன். யாருக்கு முன்னாடி நாங்கள் தலை உணியக்கூடாது. நாங்கள் வர்றப்ப கெத்தாக வரணும்னு நினைக்கிறேன். சரியா? தலை நிமிர்ந்து எங்களை பார்த்தா அவங்களுக்கு என்னன்னு சொல்லணும். அந்த வார்த்தையை வாங்கி கொடுன்னு தெய்வத்திட்ட சொல்லுவேன். நொடிச்சு போனோம்னு யாரும் கேள்வி அவளை பேசக்கூடாது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்து கஷ்டந்தே இருக்கிறத தவிர நாங்கள் முன்னுக்கு வர்றதுன்னு அப்படியே நினச்சி பார்த்தாலும் அது நடக்கான்னு பயமாக இருக்குன்னு சொல்கிறேன். பங்காளி பிரச்சனை, கூட பிறந்த பிறப்புகள்னாலையும் பிரச்சனை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னு உட்காந்துருக்கீங்க. எல்லா வழியிலையும் மன வலி வேதனை எல்லாத்துக்கும் சொல்லவே இல்லை வேணான்ட்டு இல்லை. எல்லாத்துலேருந்தே தான் துவண்டு போய் உட்காந்துருக்குற. ஒரு புழிஞ்ச துணியை புழிஞ்சு போட்டு உதறி போட்டால் எப்படி இருக்கும், அப்படித்தே நீங்கள் வாழ்க்கை இருந்துக்கிட்டு உங்கள் குடும்ப நிலைமை இருக்குன்னு சொல்லி. சரியா தாயி? இன்றைக்கி நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேணான்னு நீ சொல்லிட்டு ஒத்தவில்லை சொன்னீன்னா இல்லையா தாய்? இந்த தாயி தாய்க்கு எல்லாமே தெரியுமே தான். நான் நொந்துதேனே தான் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கி. எனக்கு நீ நல்ல வழியை காட்டுதேனே தான் என்கிட்ட வந்திருக்க. என் தாய் சத்தியாவை கட்டுப்பட்ட தெய்வம். நாங்கள் கேட்ட வரத்தை நீ கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு இந்த இடத்துக்கு கால் எடுத்து வச்சுருக்கோன்னு சொன்னியா இல்லையாத்தா? சொல்லு தாயி. என் பிள்ளையோடைய கஷ்டம் தீரணும். நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம்ல. வாழ்க்கையில் எல்லா வழியிலையும் நான் கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டேப்பா. இனி படுறதுக்கு எதுவுமே இல்லை. நீ தெய்வம் பார்த்து என்னை தூக்கிவிட்டாத்தே முடியும். மனுஷனால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். உண்மையா பையாப்பா? எப்போ பார்த்தாலும் சூழாயுத மாதிரி உன் நெஞ்ச அப்படியே பிளக்கிற மாதிரியே செய்தி வரும். உன் வார்த்தையை திட்டுவாங்க உங்கள் ஆளுங்க. உண்மையா பையா? சூழாயுத மாதிரி நெஞ்சில் வந்து வேலை பாய்ச்சினா எப்படி வந்து வேலை நெஞ்சில் குத்துமா, அதே வார்த்தையை கேட்டு கச்சு போச்சுப்பா உனக்கு. உண்மையா பையா? இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லை தப்பா, இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ. இந்த தாய்கிட்ட வந்து ஆத்தா நீ இருக்கிற உன்னை நம்பி வந்துட்டேன். இந்த மகளை எந்த வழியிலையும் கஷ்டப்படுத்தாமல் எங்களை வந்து நீ நிம்மதியாக வாழ வச்சு காட்டணும். எதிரிகளுக்கு முன்னாடி எங்கள் தலை தூக்கி நிற்கணும்னு சொல்லியிருக்கா. புரியுதா இந்த திணூரை? ரொம்ப மன வழியில் இருக்கீங்க, வேதனையில் இருக்கீங்க. அதை ஆத்தாவே அறிஞ்சிட்டான். உங்களுடைய உள்ளம் அழுகிறத தாய் அறிகிறான். கவலைப்படாதீங்க. இந்த தாய்கிட்ட வந்துட்டீங்களா எல்லாமே தெரியும். உங்களுக்கு நம்பிக்கை என்றைக்குமே வீண்பாகாது. நீங்கள் நினச்சி வந்தது அம்மா சொன்னாங்களா? உங்களுக்கு திருப்தியாக இருக்கா?